ஜி நாளைக்கு ஒரு கெஸ்ஸிங் ஒன்று பார்க்கலாம் எப்படின்னு பாருங்கள். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து எப்படி அடிச்சிருக்கான்னு சொல்லி வரலாம் பார்த்துட்டு போயிடலாம். எப்படி அடிச்சிருக்கான்னு தெரிஞ்சால் உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். அடுத்த பேட்டர்ன் எடுக்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டீப்பாக பார்த்துக்கோங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 770 ஓகேவா, நல்ல நம்பரு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் முன்னாடி வந்து ஜாயின்லேயோ ஓப்பன்லேயும் கொடுத்துருந்தேன் நினைக்கிறேன். 772 சொல்லி ஒரு நம்பர் ஃபாலோயிங் கொடுத்துருந்தேன். அந்த 772 வந்து பார்த்தீங்கன்னா பிரித்து அடிச்சுட்டு வரோம். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஏசி 72, நேற்று வந்து ஏசி 72, இன்றைக்கி வந்து ஏபி வந்து 77, அப்போது ஒரு பிசி 72 சொல்லி உங்கள் கணக்கில் வந்தால் ட்ரை பண்ணிக்கோங்க. அது அடிக்க வேண்டிய நம்பர் தான் பிசி 72 சொல்லி பார்த்துக்கோங்க. ஓகே, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 770 எப்படி அடிச்சுலாம் சொல்லி வரலாம் பார்த்துட்டு போயிட்டோம். நல்ல நம்பரு. ஆனால் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு மிஸ்ஸில் வந்தால் இன்றைக்கும் போயிடுச்சு. எப்படின்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனில் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். ஓப்பனில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா 65, இந்த 65க்கு வந்து பார்த்தீங்கன்னா 65 சொல்லி அடிச்சிருந்தான். 65க்கு பிசி 65க்கு பிசி 65 அடிச்சிருந்தான். இங்கே பிசி 70, அதை எடுத்து பார்த்தீங்கன்னா ஏசியில் வந்து 70 சொல்லி அடிச்சிருந்தான். பிசி எடுத்து ஏசியில் இங்கே வந்து பிசி வந்து 00, அதுதான் நமக்கு வந்து ஏபி வந்து 00 வரும்னு சொல்லியிருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா அவன் எப்படி அடிச்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஒரு நம்பரை மட்டும் தான் கரெக்டாக எடுத்திருந்தான். சி போர்டை மட்டும் காமனாக எடுத்து அடிச்சிருந்தான். சி போர்டு வந்து 5, அதுக்கு சி போர்டு 5 அடிச்சிருந்தான். இங்கே சி போர்டு 0, அதுக்கு சி போர்டு 0, அதுக்கு சி போர்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 0, இங்கே திருப்பி சி போர்டு 0. கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு போர்டு மட்டும் தான் எடுத்து அடிச்சிருந்தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது பிசி 70 எப்படி அடிச்சிருக்கா மட்டும் பாருங்கள். இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஜாயினில் ஒரு பேட்டர்ன் கொடுத்துருந்தேன். பிசி 25 சொல்லி கொடுத்தேன். எதுக்காக கொடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகிடுச்சு. எப்படின்னா இங்கே பிசி பாருங்கள் 50, இந்த 50க்கு என்ன பண்ணேன்னா ஒரு நம்பர் மட்டும் பவர் பண்ணி 50க்கு 55 சொல்லி அடிச்சிருந்தேன். 50, அதுக்கு ஒரு நம்பர் மட்டும் பவர் பண்ணி சி போர்டு மட்டும் பவர் பண்ணி 55 அடிச்சிருந்தேன். 50க்கு சி போர்டு மட்டும் பவர் பண்ணி 55 அடிச்சிருந்தான். இங்கே பிசி 20, அப்புறம் சி போர்டு மட்டும் பவர் பண்ணால் பிசி வந்து 25 வரும் நான் எதிர்பார்த்தேன். ஆனால் அவன் என்ன பண்ணியிருந்தான்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்டர்னில் வந்து பார்த்திங்கன்னா பிசி 50, அதுக்கு 55 சி போர்டை மட்டும் பவர் பண்ணால், அடுத்த பேட்டர்னில் வந்து பார்த்திங்கன்னா சி போர்டை காமனாக வச்சுட்டு பி போர்டை வந்து பவர் பண்ணி 2க்கு பவர் பார்த்தீங்கன்னா 7 சொல்லி 70 சொல்லி முடிச்சிட்டான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த கணக்குலையும் கரெக்டாக வந்தது. இங்கே பிசி 30 அடிச்சுட்டு 3 நாள் விட்டு பாருங்கள் 35 அடிச்சிருந்தான். இங்கே பார்த்திங்கன்னா பிசி 30க்கு 35 அடிச்சிருந்தான். இங்கே பிசி 20, அப்புறம் 3 நாள் விட்டு பிசி 25 வரும் எதிர்பார்த்தேன். ஆனால் பார்த்திங்கன்னா என்ன பண்ணியிருந்தான்னு மட்டும் பாருங்கள். அதே தான் சேம் ரூட்டு தான். இங்கே 30க்கு அவன் வந்து பார்த்திங்கன்னா 35 அடிச்சிருந்தான். அங்கே வந்து பார்த்திங்கன்னா பி போர்டை வந்து காமனாக வச்சு சி போர்டை மட்டும் பவர் பண்ணி அடிச்சிருந்தான். அடுத்த பேட்டர்ன் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா இங்கே பிசி 20க்கு சி போர்டை அப்படியே வச்சுட்டு பி போர்டை மட்டும் பவர் பண்ணி 70 சொல்லி முடிச்சிட்டான். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மிஸ் ஆகிடுச்சு. இன்றைக்கும் பிசி 25க்கு அவன் 70 சொல்லி ஃபுல் பவர் அடிச்சிட்டான். நல்ல நம்பர் தான், 70 நல்ல நம்பரு. மிஸ் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு ஒரு கெஸ்ஸிங் ஒன்று போயிடலாம். அதுக்கு மட்டும் சின்ன டெமோ மட்டும் சொல்கிறேன். டெமோ சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகேவா? ஓகே, இங்கே நம்ம நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இங்கே 2ஆம் தேதி நமக்கு ஏ போர்டு பாருங்கள் 7 அடிச்சிருப்பான். ஏ போர்டு 7, அந்த 7க்கு பவர் பார்த்தீங்கன்னா இங்கே 2 அடிச்சிருப்பான். ஏ போர்டு 7, அந்த 7க்கு பவர் பார்த்தீங்கன்னா 2 அடிச்சிருப்பான். கரெக்டாக ஒரு நாள் கேப் விட்டு பாருங்கள். ஏ போர்டு 9, அந்த 9க்கு பவர் பார்த்தீங்கன்னா 4 சொல்லி முடிச்சிருப்பான். ஓகேவா? திருப்பி ஒரு நாள் விட்டு பாருங்கள். ஏ போர்டு வந்து 8, அந்த 8க்கு பார்த்தீங்கன்னா பவர் வந்து 3 சொல்லி அடிச்சிருப்பான். திருப்பி நமக்கு ஒரு நாள் விட்டு பாருங்கள். ஏ போர்டு வந்து 9, அந்த 9க்கு பவர் பார்த்தீங்கன்னா 4 சொல்லி முடிச்சிருப்பான். அடுத்து இங்கே ஏ போர்டு வந்து 7, அந்த 7க்கு பவர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே 2 சொல்லி வரணும். ஓகேவா? இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அடிச்சுட்டு வரான். எப்படி மட்டும் பாருங்கள். இது வந்து நம்ம இன்றைக்கி பார்க்கல, நம்ம போன வாரத்துக்கு முன்னாடி பார்த்துட்டோம். நம்ம கரெக்டாக கொடுத்த ஜாயினில் கொடுத்த பேட்டர்ன் தான் இது. இங்கே ஏ போர்டு 7க்கு பவர் 2 சொல்லி அடிச்சிட்டான். அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே 9, அந்த 9க்கு பவர் பார்த்திங்கன்னா 4 சொல்லி அடிச்சிட்டான். இங்கே 8க்கு பவர் பண்ணால் 3, இங்கே 9க்கு பவர் பண்ணால் 4, இங்கே 7க்கு பவர் பண்ணால் 2. ஓகேவா? ஏ போர்டு 2 வரணும். ஆனால் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ட்விஸ்ட்டு கொடுக்க வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக. ஏன்னா நம்ம வந்து ஏற்கனவே இதே மாதிரி ஒரு பேட்டர்ன் கொடுக்கும்போது ட்விஸ்ட்டு கொடுத்துனா அதை மட்டும் சொல்லிட்டு சொல்கிறேன். ஏ போர்டு 7க்கு பவர் 2 வரலாம். அப்படி இல்லைனா பவர் பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாகவே அடிக்கும் வாய்ப்பு இருக்குது. எதுக்காக சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு சேம் பேட்டர்ன் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா மிஸ் ஆகிடுச்சு அன்றைக்கி. இங்கே வந்து பாருங்கள் பி போர்டு பாருங்கள் 0, இந்த 0க்கு பார்த்திங்கன்னா பவர் வந்து இங்கே 5 அடிச்சிருப்பான். இங்கே பி போர்டு என்ன அடிக்கிறானோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா சி போர்டில் பவர் பண்ணி அடிச்சுட்டு வருவான். இங்கே பி போர்டு 0, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சி போர்டு வந்து 5 அடிச்சிருப்பான் பவர் பண்ணி. இங்கே பி போர்டு 6, அதுக்கு பவர் பார்த்திங்கன்னா 1 சொல்லி அடிச்சிருப்பான். இங்கே பி போர்டு 2, அதுக்கு பார்த்திங்கன்னா பவர் 7 அடிச்சிருப்பான். இங்கே பி போர்டு 5, அதுக்கு பார்த்திங்கன்னா பவர் 0ன்னு சொல்லி அடிச்சிருப்பான். இங்கே பி போர்டு 4, அந்த பவர் பார்த்திங்கன்னா 9 சொல்லி அடிச்சிருப்பான். இங்கே பி போர்டு வந்து 0, அதுக்கு பவர் பார்த்திங்கன்னா 5 வரும்னு சொல்லியிருந்தேன். ஆனால் பார்த்திங்கன்னா 5க்கு வராமல் அவன் வந்து பார்த்திங்கன்னா பவர் பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக அடிச்சிட்டான். 0க்கு 0 சொல்லி பவர் பண்ணாமல் அவன் ஸ்ட்ரைட்டாகவே அடிச்சிட்டான். ஓகேவா? அதே சேம் ரூட்டு தான் இப்போ நம்ம சொல்கிறேன். இங்கே ஏ போர்டு வந்து 7, அந்த 7க்கு பவர் பார்த்தீங்கன்னா 2 சொல்லி முடிச்சிட்டான். ஓகேவா? ஏ போர்டு வந்து 7க்கு பவர் 2 அடிச்சிட்டான். அடுத்து இங்கே 9, அந்த 9க்கு பவர் பார்த்தீங்கன்னா இங்கே 4 சொல்லி பவர் பண்ணி அடிச்சிட்டான். அடுத்து இங்கே 8க்கு பார்த்தீங்கன்னா பவர் பண்ணி இங்கே 3 சொல்லி அடிச்சிட்டான். அடுத்து இங்கே 9க்கு பார்த்தீங்கன்னா பவர் பண்ணி இங்கே 4 சொல்லி அடிச்சிட்டான்.
அடுத்து இங்கே 7, 7க்கு பவர் பண்ணால் 2ன்னு வரணும். ஆனால் பார்த்தீங்கன்னா 2க்கு 2 அடிக்காமல் ஸ்ட்ரைட்டாக 7க்கு அவன் 7ஏ வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சி போர்டில் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 0, 0, 0 சொல்லி அடிச்சிருந்தான். அதேமாதிரி ஏ போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 3 நாள் பார்த்தீங்கன்னா 7, 7, 7ன்னு வர வாய்ப்பு இருக்குது. ஏ போர்டு 7ஏ வர வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? என்னை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு 7 வர வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் டவுட் இருக்கும், என்னாச்சு இவ்வளோ நாள் அடிப்பானான்னு டவுட் இருக்கும். ஏன்னா இவ்வளோ நாள் அடிச்சிருக்கான். வீக்லி சார்ட்லாம் பார்த்தீங்கன்னா 7 டைம் வரைக்கும் கரெக்டாக அடிச்சிருக்கான். எப்படி பார்த்தீங்கன்னா டெமோ பார்த்தா தெரியும் உங்களுக்கு. வீக்லி சார்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 7 நாள் வரைக்கும் கரெக்டாகவே அடிச்சிருக்கான். என்னென்னா இங்கே ஏ போர்டு பாருங்கள், சண்டேவில் வந்து ஏ போர்டு என்ன அடிக்கிறானோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை அடிச்சிருப்பான். இங்கே ஏ போர்டு 6, இங்கே ஏ போர்டு 6, இங்கே ஏ போர்டு 8, இங்கே ஏ போர்டு 8, இங்கே ஏ போர்டு 5, இங்கே ஏ போர்டு 5, இங்கே ஏ போர்டு 9, இங்கே ஏ போர்டு 9, இங்கே ஏ போர்டு 2, இங்கே ஏ போர்டு 2, இங்கே ஏ போர்டு 0, இங்கே ஏ போர்டு 0, இங்கே ஏ போர்டு 1, இங்கே ஏ போர்டு 1, இங்கே ஏ போர்டு 0, இங்கே ஏ போர்டு 0 வரும்னு எதிர்பார்த்தா வரல. லாஸ்ட் நாள் வந்து 7 டைம் வரைக்கும் அடிச்சு 8ஆம் டைம் பார்த்தீங்கன்னா வரல. ஓகேவா? எதுக்கு சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அடிக்கிறான். நம்ம வந்து பார்த்திங்கன்னா லக்குன்னு ஒன்று இருந்தால் கண்டிப்பாக அடிச்சிடும். அதனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம ஏ போர்டு வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு 7 ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஏ போர்டு 7 ட்ரை பண்ணி பார்க்கலாம். சப்போர்ட்டுக்கு நீங்கள் 2 கூட ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? அப்படி 7 வந்தால் என்ன வரும் மட்டும் நம்ம பார்த்துடலாம். ஏ போர்டு 7 வந்தால் என்னோடய கெஸிங் பொறுத்தவரைக்கும் ஏ போர்டு 7 வருது. உங்களுக்கு 2 வந்தாலும் ட்ரை பண்ணிக்கோங்க. எனக்கு 7 வந்தால் நான் என்ன வரும், 2 வந்தால் என்ன வரும் மட்டும் சொல்லிட்டு சொல்கிறேன். நம்ம எப்படி ஃபஸ்ட்டு பார்ட்டை எப்படி பார்த்தீங்கன்னா ஏபி பாருங்கள் 71, 71 அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ஏசி வந்து பார்த்திங்கன்னா 21 அடிச்சிருந்தான். 71க்கு ஏபி 71க்கு ஏபி வந்து பார்த்திங்கன்னா 21 சொல்லி அடிச்சிருந்தான். ஓகேவா? அடுத்து ஒரு நாள் விட்டு பாருங்கள் ஏபி 90, அதுக்கு ஒரு நம்பர் மட்டும் பவர் ஏ போர்டு மட்டும் பவர் பண்ணி 90க்கு 40 சொல்லி அடிச்சிருந்தான். அடுத்து இங்கே ஏபி வந்து பார்த்திங்கன்னா 80, அதுக்கு வந்து ஏசி வந்து பார்த்திங்கன்னா 30. ஏ போர்டு மட்டும் பவர் பண்ணி சி போர்டை காமனாக வைக்கிறான். ஓகேவா? அதுதான் பேட்டர்னு. திருப்பி நம்ம என்ன கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஏபி வந்து பார்த்திங்கன்னா 97, அதுக்கு நம்ம ஏசி வரும் 47 வரும். அப்படின்னா 467 சொல்லி அன்றைக்கி நம்ம கொடுத்தது. ஆனால் பார்த்திங்கன்னா 460 சொல்லி ஒரு நம்பர் வந்து பார்த்திங்கன்னா மிஸ் ஆகிடுச்சு. இப்போ திருப்பி நமக்கு இங்கே ஏபி வந்து 75, அதுக்கு வந்து நமக்கு ஏசி வந்து பார்த்திங்கன்னா 25ன்னு வரணும். ஆனால் பார்த்திங்கன்னா 25 அடிப்பானு தெரியாத நம்ம வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி அடிக்க போகிறோம். எனக்கு ஏ போர்டு 7 வந்தால் மட்டும் என்ன வரும் மட்டும் சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. ஓகே, ஏ போர்டு 7. ஓகேவா? பேட்டர்ன் பாருங்கள். உங்களுக்கு எதாவது தோணுச்சுன்னா கூட ஆல்ட்ரு பண்ணி ப்ளே பண்ணுங்கள். எனக்கு என்ன வருதோ அதை மட்டும் நான் சொல்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு வந்து இன்றைக்கி 7 வந்தால் நமக்கு நாளைக்கு ஏபி வந்து 73 ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னென்னா நான் வந்து ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மாதமாக ஏபி வந்து 73 ட்ரை பண்ணிகிட்டே வரேன். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஏ போர்டு 7 வச்சு பார்த்தீங்கன்னா 79 அடிச்சிட்டான், 76 அடிச்சிட்டான். அந்த 7, 9, 6, 3 பேட்டர்ன் படி பார்த்தீங்கன்னா 79, 76. அப்போ நம்ம ஏபியில் 73 ரொம்ப நாளாக பெண்டிங் இருக்குது. அந்த 73 ஏ போர்டு 7 எப்போல்லாம் வருதோ அப்போல்லாம் ஏ போர்டு 7 வச்சு 73 தான் கொடுக்குறேன். அது வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு ஏ போர்டு 73 ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா இங்கே கிட்டத்தட்ட இங்கே ஒரு பேட்டர்ன் அடிக்கிறான், அங்கே இருந்தால் மேக்ஸிமம் அடிச்சுட்டு வரான். இங்கே பார்த்தா தெரியும் உங்களுக்கு பிசி 69, அந்த 69 திருப்பி தான் இங்கே 96 சொல்லி அடிச்சிருப்பான். அங்கே இருந்தால் மேக்ஸிமம் பேட்டர்ன் அடிச்சுட்டு வரான். இங்கே 974, இங்கே பார்த்தா 974. ஓகேவா? இங்கே பிசி பாருங்கள் 74, 20 அடிச்சிருப்பான். அதே தான் இங்கே பிசி பாருங்கள் 74, 20 அடிச்சிருப்பான். இங்கே ஒரு நாள் விட்டு பாருங்கள் பிசி வந்து 0, 0, இங்கே ஒரு நாள் விட்டு பாருங்கள் பிசி 0, 0ன்னு அடிச்சிருப்பான். இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருப்பான்னு மட்டும் பாருங்கள். இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா நமக்கு 70, 72 ஏசி பாருங்கள் 70, 72, ஏசி பாருங்கள் 70, 72. ஓகேவா? மேக்ஸிமம் அங்கே இருந்து தான் மேக்ஸிமம் பேட்டர்ன் எடுத்து அடிச்சுட்டு வரான். நான் அதனால் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே ஏபி பாருங்கள் 72, அந்த 72க்கு தான் அவன் என்ன பண்ணான்னா ஒரு நம்பர் பவர் பண்ணி 77 சொல்லி அடிச்சிட்டான். ஓகேவா? 72க்கு அவன் 77 சொல்லி அடிச்சிருந்தான். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்பர் பவர் பண்ணி அடிச்சிருந்தான். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 770, இங்கே வந்து பார்த்திங்கன்னா 720, இங்கே வந்து 770. ஓகேவா? ஒரு நம்பர் பவர் பண்ணி அடிச்சிருந்தான். இங்கே நமக்கு ஏபி பாருங்கள் 78, இங்கே 72க்கு அங்கே வந்து 77 சொல்லி அடிச்சிருந்தான். இங்கே 78, அதுக்கு வந்து 73 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? 78க்கு ஒரு நம்பர் பவர் பண்ணால் 73 வர வாய்ப்பு இருக்குது. அப்படி 73 வந்தால் மட்டும் நமக்கு சி போர்டு மட்டும் என்ன வரும் மட்டும் பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்குது. என்னென்னா நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதம் மட்டும் ஏ போர்டு 7 வச்சு என்னென்ன அடிச்சிருக்கான்னு மட்டும் பாருங்கள். ஏசி மட்டும் பாருங்கள். ஏசி 75, ஏசி வந்து பார்த்திங்கன்னா 72, ஏசி வந்து 70. ஓகேவா? ஏசி 75க்கு ஒரு நம்பர் பவர் பண்ணி ஏசி வந்து 70 சொல்லி அடித்து முடிச்சிட்டான். அடுத்து ஏசி 72, அதுக்கு 72க்கு ஒரு நம்பர் பவர் பண்ணி ஏசி 77 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி 77 வர மாதிரி இருந்தால் 737 ட்ரை பண்ணலாம். ஓகேவா? ஏன்னா இங்கே பிசி பாருங்கள் 16, ஒரு நாள் விட்டு பாருங்கள் பிசி 16 சொல்லி அடிச்சிருந்தான். 16க்கு 16 அடிச்சிருந்தான். இங்கே பிசி 37, அதுக்கு ஒரு பிசி 37 கூட வரலாம். அப்படி வர்ற மாதிரி இருந்தால் 737, அப்படி இல்லைனா சப்போர்ட்டுக்கு
சப்போர்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 736 ஓகேவா. என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணுற மாதிரி 736. அந்த 736 நமக்கு நாளைக்கும் ட்ரை பண்ணலாம். எதுக்காக சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏசி பாருங்கள் 72, ஏசி வந்து 70. அப்போ 72க்கும் 70க்கும் கேப்பில் ஒரு 71 குறையும். அந்த 71க்கு தான் ஒரு நம்பர் பவர் பண்ணி ஏசி வந்து 76 அடிக்கும் வாய்ப்பு இருக்குது ஓகேவா. 76 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நமக்கு பெண்டிங் நம்பர் தான் எல்லாமே, 3மே பெண்டிங் நம்பரு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி 76 ட்ரை பண்ணலாம். ஏன்னா நோட் பண்ணிக்கோங்க, இது இன்றைக்கி இல்லைனாலும் என்றைக்காவது வரதான் போகுது. அது 736 ஃபாலோ பண்ணுறவங்க கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதம் எண்டுக்குள்ளே அடிப்பான்னு தோணுது. ஏன்னா ஏபி பாருங்கள் 79, 76 ஓகேவா. அப்புறம் நமக்கு ஏபியில் ஒரு 73 ஒன்று குறையுது. அதனால் ஏபி 73 வரலாம். இங்கே ஏசி பாருங்கள் 73, 79. அப்போ ஏசியில் ஒரு 76 குறையுது. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் தான் 736. அந்த நம்பரை ஃபாலோ பண்ணுங்கள். ஏபி 73 ட்ரை பண்ணிட்டு வாங்க ஓகேவா. அது ஃபாலோயிங் நம்பரோட வச்சுக்கலாம். நாளைக்கு வருதோ வரலையோ அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணுறது பெஸ்ட்டு. ஆனால் பார்த்திங்கன்னா நம்ம கணக்கு எப்போ ஃபாலோ பண்ணுறது பார்த்திங்கன்னா நம்ம கெஸ்ஸிங்கில் வரும்போது ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகேவா. டெய்லி ஃபாலோ பண்ண அவசியம் இல்லை. இன்றைக்கி நமக்கு ஏ போர்டு 7, நாளைக்கு ஏ போர்டு 7 வரதுனால அதை நான் அதை கொடுக்குறேன். ஓகே, ஏ போர்டு 7 வரலாம், பார்த்துக்கோங்க எப்படின்னு. சப்போர்ட்டுக்கு ஒரே ஒரு நம்பர் மட்டும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இன்றைக்கி வந்து அப்படி தான் அடிச்சிருந்தேன். ஏன்னா இங்கே பிசி பாருங்கள் 20க்கு ஃபுல் பவர் வந்து பார்த்திங்கன்னா 75 அடிச்சிருந்தான். 20க்கு ஃபுல் பவர் வந்து 75 அடிச்சிருந்தான். இது கீழே இருக்கிற 22 அதுக்கு ஃபுல் பவர் வந்து பார்த்திங்கன்னா 77 சொல்லி அடிச்சிருந்தான். அது கீழே இருக்கிற 09, அந்த 09க்கு ஃபுல் பவர் வந்து பார்த்திங்கன்னா 54 ஓகேவா. ஏபி 54 வரலாம். 3ஆம் பேட்டர்ன் அவ்வளோவா வருமானு தெரியல. இருந்தாலும் உங்கள் கணக்கில் வரும்போது ட்ரை பண்ணுங்கள். எதுக்காக போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஏசி பாருங்கள் 30, கரெக்டாக 3 நாள் விட்டு பாருங்கள் ஏசி 40, 3 நாள் விட்டு ஏசி 50 வந்தால் நம்ம ஏபி 54 வச்சு 540 சொல்லி ஒரு நம்பர் ஒன்று ட்ரை பண்ணலாம். ஏன்னா ஏசி 40 அடிச்சிட்டா, ஏபி 40 அடிச்சிட்டா ஒரு பிசி 40 வரதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால நம்ம 540 சொல்லி ஒரு நம்பர் ஒன்று ட்ரை பண்ணி பாருங்கள், வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். 2 கெஸ்ஸிங் கொடுத்துருக்கேன், 2ல் ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஏபி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கெஸ்ஸிங் பார்த்திங்கன்னா நாளைக்கு ஏபி வந்து பார்த்திங்கன்னா 73 வந்தால் 736 ட்ரை பண்ணிக்கோங்க. சப்போர்ட்டுக்கு 737 முடிஞ்சால் பார்த்துக்கோங்க. பாருங்கள், என்னை பொறுத்த வரைக்கும் 736 நல்லா இருக்குது ஓகேவா. நாளைக்கு ஒரு நம்பர் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஜி, பார்ப்போம் நெக்ஸ்ட் வீடியோவில்.